ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக அதிமுக அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுறேன். அதே மாதிரி கட்டுமான பொருட்கள் விலை இனிமேல் திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் வீடே கட்ட முடியாது. கனவுல வேணா வீடு கட்டி மகிழலாம். திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சி ஒரு யூனிட் எம்சான் 3000 ரூபாய், திமுக ஆட்சியில் 6000 ரூபாய். ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய் அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 5500. ஒரு டன் கம்பி 40000 ரூபாய் அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 65000. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சி 7 இருந்து 8 ரூபாய், இப்போ 12 ரூபாயிலிருந்து 14 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் ஒரு மூட்டை 240 ரூபாய் அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 350 ரூபாய். மரம் 200% உயர்ந்து போச்சு. வீடு கட்ட முடியுமா? ஏன்னா 5 ஆண்டுல இவ்வளவு விலை உயர்ந்தா எப்படி நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்டி அவர்கள் வாழ முடியும்? திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டார், இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். சட்டமன்றத்தில் நான் கேட்டேன், திரு ஸ்டாலின் அவர்களே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுங்க. கட்டுமான பொருள் விலை உயர்ந்து விட்டது, அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னா எந்த நடவடிக்கை எடுக்கல. இங்க திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொடுக்க என்ன தெரியுது? நீங்க நேற்று பாருங்க, உதாரணத்துக்கு நேற்று தினம் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறார். இந்த டிவி எல்லாம் பார்த்திருப்பீங்க. அறிவிப்பு வெளியிட்டதையும் முடிஞ்ச உடனே நிருபர் கேட்கிறார், என்னங்க இந்த அறிவிப்புல சில விளக்கம் கேட்கிறேன்னு. உடனே அங்க இருக்கிற RS பாரதி அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது, தெரிஞ்சா தானே முதலமைச்சர் சொல்ல முடியும். பாருங்க, டிவி போட்டு பாருங்க. அவரு நான் சொல்றேங்கிறாரு, அது சொன்னா தப்பு தப்பா சொல்லுவாருன்னு இவர் இந்த RS பாரதி அந்த தேர்தல் தயாரிக்கின்ற குழு உறுப்பினர் சொல்லுவாங்க, அவர்கிட்ட கேட்க வேணுங்கிறாரு. அப்புறம் எதுக்கு திமுக தலைவர்? இந்த கட்சிக்கு எதுக்கு தலைவர்? அண்ணா திமுக தலைவர்னா அண்ணா திமுக கட்சி வெளியிட்டா அதுல 297 அறிவிப்புகள், அதை நேரடியாக நான் பார்த்தேன். என்னென்ன அறிவிப்பு மக்களுக்கு தேவை, எப்படி எப்படி கொண்டு போனா அது போய் மக்களுக்கு போய் சேரும் என்று எங்களுக்கு தெரியும். அதை நாங்க சொல்றோம். ஆனா இருக்கிற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சரா போயிட்டார். வேற என்ன தெரிய போகுது? ஒண்ணுமே தெரியல. அதோட இன்றைக்கு பழனி திருக்கோயில் இருக்குது, பழனி முருகன் கோயில். அதுல அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில். அதுல 162 கோடி ரூபாய் எடுத்து 11 திட்டத்துக்கு செலவு செய்யறாங்க. திட்டம் கொண்டு வாங்க, நாங்க வரவேற்கிறோம். ஆனா அரசாங்க பணத்திலிருந்து செலவு பண்ணணும். இன்னைக்கு கோயில் பணத்திலிருந்து எப்படி செலவு பண்ணலாம்? அப்படி இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு தான் அந்த பக்தர்கள் காணிக்கா கொடுக்கறாங்க. அந்த காணிக்கை கொடுக்கின்ற பணம் அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய பக்தருடைய கனவு. அதுதான் காணிக்கையா செலுத்துறாங்க. ஆனா திமுக ஆட்சியில இதுலயும் கமிஷன் பெறுவதற்கு அறநிலைத்துறை சார்பாக இருக்கின்ற பழனி திருக்கோயில் இருக்கின்ற நிதியை எடுத்து 11 திட்டத்துக்கு செலவு செய்து டெண்டர் விட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தடையான வழங்கிட்டு. ஏ அரசாங்கத்தில் பணம் இல்லையா? நீங்க அரசு பணத்திலிருந்து செலவு பண்ணுங்க. யார் வேண்டாங்களா? புதிய திட்டத்தை கொண்டாங்க. எத்தனை திட்டத்தை கொண்டாந்தாலும் பரவாயில்ல, தேவையான நிதி இருந்தா திட்டத்தை அறிமுகப்படுத்துங்க, மக்களுக்கு நன்மை செய்ய. ஆனா கோயில் பணத்தில் எடுத்து செலவு செய்து எந்த விதத்தில் நியாயம் என்று பொதுமக்கள் கேள்வி கேட்கிறாங்க. என்னிடத்துல பல கோரிக்கை மனு வந்திருக்குது. அதன் அடிப்படையில் தான் இதை நான் தெரிவிக்கின்றேன். அதோட ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் சொல்றார், திமுக ஆட்சிக்கு வந்தா 5000 கோயில்ல குடமுழுக்கு செய்யணும். திரு ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு நீங்க குடமுழுக்கு செஞ்சு பத்திரிகையில் வந்திருக்குது பாருங்க, பத்திரிகையில் வந்திருக்குது. எதுல? திருச்சி சமயபுரம் மாரியம் கோயில்ல அங்க திருப்பணி நடைபெற்று அந்த மண்டபத்தில் மேற்கூரை இடிஞ்சு விழுந்து ஒரு பெண் பலியாயிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் திறந்து வச்சது. இப்பதான் திறந்து வச்சார். திறந்து வச்சா ஒரு உயிர் போயிட்டு, 2 பேர் காயம் அடைஞ்சிட்டாங்க. இவ 5000 திருப்பணி நடத்தப்படும் சொல்றார். 5000 கோயிலுக்கு குடமுழுக்கு செய்யணும். ஏற்கனவே குடமுழுக்கு செஞ்சு இப்ப உயிர் பலி ஆகிட்டு இருக்குது. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சி நிலை இதுதான் என்பதை நேரத்தில் தெரிவிக்க வேணும். அதோட கொடுத்தது அதே போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஓட்ட உடச பஸ் ஓடிட்டு இருக்குது. உண்மைதானே? அந்த பஸ்ல ஏறி இறங்கினா தான் உயிர் நிச்சயம். அரசாங்க பஸ்ல, அது நகர பேருந்துல ஏறி இறங்கினா தான் நம்முடைய உயிர் நிச்சயம். அந்த பஸ்ல பார்த்தா மேற்கூரை பிரிச்சுட்டு போகுது. மழை காலத்தில் கொடை பிடிச்சிட்டு தான் போகணும். ஓட்ட உடச பேருந்து பேரிச்சம்பளத்துக்கு விற்கிற அளவுக்கு இது பேருந்து ஆகி போச்சு.
சிவகங்கையில ஒரு ஓட்டுநர் டயர் தேஞ்சு போச்சுன்னு போய் கலெக்டர் ஆபீஸ்ல எழுதிட்டு போயிட்டார். இந்த பேருந்து ஓட்டுனா விபத்து ஏற்பட்டு. இன்னைக்கு சென்னையில அந்த பிளாட்பாரம் அது உடைஞ்சு போய் அந்த பெண் அதுக்குள்ள விழுந்து நடந்து ஓடிட்டே இருக்கிறாங்க. சத்து போட்டு அந்த டிரைவர் நிறுத்தினால உயிர் தப்பிச்சது. அப்புறம் டயர் கல்லிட்டு ஓடுது. இப்படி மோசமான பேருந்து தமிழகத்தில் இயக்கிட்டு இருக்கிறாரு. மேலும் 10,000 பேருந்து புதுசா வாங்கணும். இப்படியே தான் சொன்னார். 5 ஆண்டு காலம் புதிய பேருந்து வாங்கன்னு சொல்லி கடைசி வரை 2,500 பேர் தான் வாங்கினாங்க. பேருந்து தான் புதுசா வாங்கினாங்க. அதிமுக ஆட்சியில் 2015-16 வரை 15,000 பேருந்துகள் புதிய பேருந்துகள் வாங்கி கொடுத்தோம். புதிய பேருந்துகள் வாங்கி மக்கள் பயன்பாட்டு கொடுத்த அரசு அதிமுக அரசு. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேருந்து எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கிலோமீட்டர் ஓட்ட வேணும், அப்படித்தான் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய ஆயுள் காலம் அதிமுக ஆட்சியில் விரைவு பேருந்து 3 வருஷம் தான் ஓட்ட வேணும். அதுக்கு மேல ஓட்டினா அந்த பேருந்து தகுதியற்ற பேருந்து, அதுல பயணம் செய்ய முடியாது. அதை இன்றைக்கு 7 லட்சம் கிலோமீட்டராக உயர்த்தினாங்க. அதாவது என்னப்பா 7 லட்சத்திலிருந்து 7 இப்படி கிலோமீட்டர் 7 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் ஓட்டணும். அதுக்கு மேல ஆயுள் காலம் இவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டது. அதுக்கு மேல ஓட்டக்கூடாது. இதுதான் நிர்ணயிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா கூடுதலா ஆயுட்காலத்தை நீடிச்சாங்க. இதனால அந்த பேருந்தில் பயணம் செய்கின்றவெல்லாம் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற நிலை இருக்கும். அண்மையில கூட ஒரு பேருந்து விபத்துக்காகி பல பேர் இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மோசமான பேருந்து தமிழகத்தில் இருக்கு என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட விளாத்தி குளத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மூதாட்டி கூட பாதுகாப்பு. இப்படிப்பட்ட அவலாட்சி இந்தியாவில் எங்கேயுமே இல்ல. ஒரு பள்ளி மாணவி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாணவி காணாம போன உடனடியாக மாலை போய் காவல் நிலையத்தில் புகார் செய்யறாங்க. அடுத்த நாள் காவல் நிலையத்தில் புகார் செய்யறாங்க. காவலர் வழக்கை பதிவு செய்யல. பெற்றோர்களே தன்னுடைய பிள்ளைகளை தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை இறந்து கண்டுபிடிக்கப்படுது. அப்படி காவல்துறை இவ்வளவு மோசமா செயல்பட்டு சொன்னா இந்த அரசாங்கத்தின் நிலைமை எண்ணிப்பாருங்க. ஏன்னா சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு பாலியல் சீண்டலால விளாத்திக்குளம் பகுதியில், இன்றைக்கு லேட் நத்தம் என்ற பகுதியில் நம்முடைய ஒரு சிறுமி பள்ளியில் படிக்கின்ற மாணவி இன்றைக்கு பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே அதிமுக ஆட்சி வந்த பிறகு இதுக்கு முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட நீதியாக யாரெல்லாம் இதிலே தவறு செஞ்ச அதிகாரிகளோ நடவடிக்கை எடுக்கப்படும். இங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற சமூக இந்த மாவட்டத்தில் இருக்கிற சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெற்று பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு 84,000 கோடி நிவாரணம் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. எவ்வளவு கேவலம்! போக்சோ வழக்குனா சிறுமி பாதிக்கப்படுகிறார்கள். சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் மூலமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது போக்சோ வழக்கு. 6,999 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சொன்னா இந்த ஆட்சி தேவைங்களா? பெண் பிள்ளைகள் எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில நாம சொல்லல, சமூகத்துறை அமைச்சரே பதிவு செய்ததான் நான் சொல்றேன். அவள் கொடுக்கப்பட்ட வாக்குமூலம் தான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வறுமையின் காரணமா ஸ்டாலின் சொல்றார் திமுக ஆட்சியில் வறுமையே கிடையாது, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோட வாழ்றாங்க. உண்மையா? எங்க நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வறுமையின் காரணமா அவருடைய கிட்னிய முறைகேட எடுக்கிறாங்க. யாரு? திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில கிட்னி முறைகேட எடுக்கிறாங்க. திமுக அரசாங்கமே ஒரு குழு போட்டு அந்த மருத்துவமனையை அங்க போய் சோதனை நடத்தி அந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றது உறுதி செய்யப்பட்டு இன்னும் வரைக்கும் அந்த எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுக்கல. அதிமுக ஆட்சிக்கு உடனே இந்த கிட்னி முறைகேடில் ஈடுபட்டுகின்ற நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க, கிட்னி திருடுறது இந்த ஆட்சியில் தான். இந்த ஆட்சியில கிட்னி திருடுறாங்க. பிறகு குமராபாளையத்தில் ஒரு பெண்மணி வறுமையின் காரணமாக கிட்னிய பணத்தாசை காட்டி எடுக்கிறாங்க. ஆனா கிட்னி அந்த அம்மா உடம்பு சரியில்லாத மருத்துவமனை சிகிச்சை பெறுகின்ற போது ஸ்கேன் பார்க்கும்போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. இனிமேல் இங்க வந்திருக்கிற நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பெரியோர்கள், அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் யாராவது இருந்து திமுக மருத்துவமனையில் போய் ஆபரேஷன் பண்ணியிருந்தா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்க.
உடல்ல உறுப்பு இருக்குதா இல்லையானு. ஏன்னா இந்த ஆட்சி நம்ப முடியல. கிட்னி திருடுகிற ஆட்சி, இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேணுங்களா? டாஸ்மாக் கொல்ல, உங்களுக்கு டாஸ்மாக்னா யாருன்னு தெரியும். யாருங்க? 10 ரூபாய். தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடைகள் இருக்குது. டாஸ்மாக் கடை 6000 கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு எவ்வளவு வாங்குறாங்க? 10 ரூபாய். நீங்க தான் சொல்றீங்க, உண்மையா சொல்றீங்க. நம்ம ஆட்கள் யாரும் டாஸ்மாக் போகாதீங்க, ஏன்னா அங்க ஒரிஜினல் சரக்கு இல்லைங்கிறாங்க. அதுலயும் ஊழல். அதுல 6000 பாட்டில் வைக்கணும்னா ஒரு நாளைக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 5 வருஷத்துல 24,000 கோடி டாஸ்மாக் கடையில ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் வாங்கினதுல கொள்ளையடிச்ச அரசாங்கம் தொடர வேணுங்களா? இன்றைக்கு அமலாக்கத்துறை அதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கிறது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அதே போல நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறையில முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு அவள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு இன்னைக்கு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு ஆதாரத்தோடு அறிக்கை அனுப்பிச்சு இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு இல்லை. அதிமுக சார்பா நீதிமன்றத்துக்கு போன நீதிமன்றம் அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்ட ஆதாரம் சரி, அவர்கள் மீது சம்பந்தப்பட்டவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் தீர்ப்பு கூறியும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அதிமுக ஆட்சி வந்த பிறகு சட்ட நீதியாக தவறு செய்தல் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். கைத்தார் தலைவராக கொண்டு புதிய தாலுகா உருவாக்கணும், அது கட்டடம் கட்டி கொடுத்தோம். ஏன்னா இன்றைய முதலமைச்சர் ஒண்ணுமே செய்யல அதிமுக ஆட்சியில். அதனால் ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது சரியாக இருக்கும் கருதுறேன். இந்த சட்டமன்ற தொகுதியில கைத்தார் பகுதியில புதிய தாலுகா வேணும் கேட்டீங்க, கொடுத்தாச்சு. கோயில்பட்டி பிரிச்சு தனி கட்டடம் கட்டி கொடுத்தாச்சு. கைத்தார் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சிவன் கோயில் சீரமைக்க 1.5 கோடி ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. எட்டயபுரம் அமுதகவி உமரபுருவல் பிறந்தநாள் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது. 1 கோடி மதிப்பீட்டில் காமநாயக்கன்பட்டியில் 7வது பங்குச்சந்தை வீரமாமுனிவர் மணிமண்டபம் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டு கட்டுமான பணி முடிவு திறக்கப்பட்டது. 100 கோடி ரூபாயில கோயில்பட்டிக்கு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி தந்த அரசு அதிமுக ஆட்சி. அதே போல 10 கோடி மதிப்பீட்டில் கடம்பூர் பேரூராட்சி உட்பட 2 பேரூராட்சிகள் மற்றும் 180 கிராமங்களுக்கு சீவலப்பேரி கூட்டுக்குடி திட்டம் செயல்படுத்தப்பட்டது அதிமுக ஆட்சி. 7,000 கோடி மதிப்பீட்டில் கோவில்பட்டியில் புதிய அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். கைத்தார் ஐலாண்ட் அம்மன் கோவில் பின்புறம் புதிய பாலம், தலையால் நடந்தான் குளம் கிராமத்தில் 2.5 கோடி மதிப்பீட்டில் புதிய பாலம் உட்பட 2 இடங்களில் 7.5 கோடி மதிப்பீட்டில் சிறு பாலங்கள். ரூ. 7 கோடி மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த செயற்கை இலை ஹாக்கி விளையாட்டு மைதானம் கோயில்பட்டியில் அமைச்சு கொடுத்திருக்கு. நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக கைத்தார் கடம்பூர் பசுவந்தனை சாலை, கழுகுமலை நாலாட்டியம்புதூர் சாலை, கோயில்பட்டி காமநாயக்கன்பட்டி பசுவந்தனை சாலை, கைத்தார் செட்டிமுகராட்சி கழுகுமலை சாலை ஆகிய சாலைகள் இருவழிச்சாலையாக போக்குவரத்து தடையில்லாமல் செல்வதற்கு விரிவுபடுத்திருக்கிறது. தொகுதி முழுவதும் நல்லா சிந்திச்சு பாருங்க. அம்மா மினிக்கிள்ளி கொண்டாந்தேன். இந்த ஆட்சிக்கு என்ன அது வலிக்குது சிந்திச்சு பாருங்க. ஏழை மக்கள் அதிகமா வசிக்கூடிய பகுதியில் அங்க அம்மா மினிக்கிள்ளி கொண்டாந்து அங்க இருக்கிற ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம் தான் அம்மா மினிக்கிள்ளி திட்டம். தமிழ்நாட்டில் 2000 அம்மா மினிக்கிள்ளி கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டோம். இந்த கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 17 அம்மா மினிக்கிள்ளி கொடுத்தோம். அதை மூடிட்டாங்க. ஏங்க, ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது கூட இந்த அரசாங்கம் ஒதுக்க முடியல. இவர்கள் நாட்டு மக்களை என்ன செய்ய போறாங்க? இதுல என்ன அரசியல் வேண்டியது இருக்குது? எல்லா அரசாங்கமே மக்களுக்கு நன்மை செய்வதற்கு தான் ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனா இந்த அரசாங்கம் அப்படி இல்ல. மக்களுக்கு நன்மை செய்வதை தடுக்கின்ற அரசாங்கம் தேவையா? ஒவ்வொரு அம்மா மினிக்கிளிகளும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் அந்த மருத்துவமனையிலே செயல்படுவார்கள். அங்க இருக்கின்ற ஏழை மக்கள், அவர்கள் வசதியற்ற ஏழை மக்கள், அந்த மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியதான் அம்மா மினிக்கிளி கொண்டாந்தோம். மிகச் சிறப்பாக செயல்பட்டது. மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. ஸ்டாலினால பொறுக்க முடியல. அதனால ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கூட
நிறுத்திய அரசாங்கம் தான் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை மக்கள் உணர வேண்டும். மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். இந்த அம்மா மினி திட்டம் 17 இடத்திலும் தொடரும். அதேபோல இங்க தீப்பெட்டி தொழிற்சாலை இதுக்கு 18% ஜிஎஸ்டி இருந்தது, 12% குறைச்சோம். மீண்டும் மத்திய அரசு வலியுறுத்தி 5% ஜிஎஸ்டி வரியை குறைச்சது. தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிலாளர் நலன் காக்கும் வகையில் புதிய நலவாரியம் அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டது. புகழ்பெற்ற கோயில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு அதிமுக பெற்றுத்தரப்பட்டது. கோயில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் 10 கோடி மதிப்பீட்டில் தாய் சேய் நல மைய கட்டிடம் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சி தான். பல கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அண்டை மாநிலமான கேரளாவுடன் நீண்ட நாள் பேச்சில் உள்ள பம்பை ஆறு வைப்பு ஆறு இணைப்பு மூலமாக கோயில்பட்டி கழுகுமலை கைத்தாறு பகுதியை நீர்ப்பாசன பகுதியாக மாற்ற ஏற்பாடு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வறட்சியான பகுதியெல்லாம் இருக்கின்ற ஏரிகள் நீர் நிரப்பப்பட்டு நிலத்தடி உயர்ந்து விவசாயிக்கு தேவை நீர் வழங்கப்படும். கோயில்பட்டியில் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டங்கள் வைக்கப்படும். கைத்தாறு கடம்பூர் அருகே சிட்கோ தொழிற்பேட்டை அமைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும். கைத்தாறு புதிய தாலுக்காக உருவாக்கப்பட்டதால் அங்க அரசு ஆரம்ப நிலையத்தை தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும். 11/11/2022 அறிவித்தவாறு கைத்தாறில் புதிய தீயணைப்பு நிலையம் அமைக்கப்படும். திமுக ஆட்சி நிறுத்தப்பட்டது. அதிமுக ஆட்சி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தீயணைப்பு நிலையம் கைத்தாறில் தொடர் நடைமுறைப்படுத்துவோம். 11/11/2002 வானரமுட்டியில் புதிய ஆரம்ப சூழல் அமைக்கப்படும் அறிவிச்சோம். அதுவும் அமைத்துக் கொடுக்கப்படும். பாய் உற்பத்தி தொழிற்சாலை கணக்காக்கும் வகையில் மானியம் அவர்களுக்கு வழங்கப்படும். சொர்ணமலை கதிரேசன் கோயில 135 அடியில முருகன் சிலை அமைக்கப்படும் அறிவிச்சோம். அதுவும் நிறைவேற்றி தரப்படும். கோயில்பட்டி நகராட்சி சார்பில் கட்டுப்பட்டு செயல்படாமல் கோயில்பட்டி நகராட்சி சார்பில் கட்டப்பட்ட செயல்படாமல் உள்ள நகராட்சி மார்க்கெட்டை கழக ஆட்சி அமைந்தவுடன் உரிய நடவடிக்கை எடுத்து சரி செய்யும். அதேபோல அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சி சார்பா பல அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதில் சில முக்கியமான அறிவிப்புகள் இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கின்ற கருதுனேன். அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. இன்னைக்கு மின்சாரத்தை தொட்டாத்தான் ஷாக் அடிக்கும், மின் கட்டணத்தை கேட்டாவே ஷாக் அடிக்குது. அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சி வந்தவர்கள் 52% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 5%, 3 வருஷத்துல 15% மின் கட்டண உயர்வு. இப்ப 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. கடைக்கு பீக் அவர் டபுள் சார்ஜ் வாங்குறாங்க. அதுபோல இன்னைக்கு உள்ளாட்சி துறையில இன்னைக்கு நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. ஆண்டுக்கு 6% வீட்டு வரி உயர்த்துறாங்க. 2 வருஷம் 12% உயர்த்திட்டாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, அதையும் ஆண்டுக்கு 6% உயர்த்திருக்கிறாங்க. குடிநீர் கட்டணம் உயர்ந்து போச்சு. போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த வரி சுமையாலும் விலைவாசி உயர்வாலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து விடுவதற்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் 10,000 ரூபாய் உதவித்தொகை அவர் வங்கியிலே செலுத்தப்படும். தற்போது குடும்ப தலைவிக்கு வழங்கப்படுகின்ற அந்த மாதாந்திர உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் அதிமுக ஆட்சியில் குடும்ப அட்டைக்கு வழங்கப்படும். மாதந்தோறும் 2000 ரூபாய் குடும்ப அட்டைதாருக்கு வழங்கப்படும். அதோட எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாம பிரிட்ஜ் வழங்கப்படும். இன்னைக்கு மகளிர் தான் நகர பேருந்துல கட்டணம் பயணம் செய்யறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதே போல ஒவ்வொரு வீட்டிற்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். நம்முடைய பெண்கள் பணிக்கு செல்வதற்கும் பணி முடிந்து வீடு திரும்புவதற்கும் அம்மா இருசக்கர வாகனம் மானியத்தில் வழங்கப்படும். 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம். அதோட ஒவ்வொரு ஆண்டும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும்
ஒவ்வொரு தீபாவளி என்றும் பட்டு புடவை வழங்கப்படும். அதேபோல இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் வாங்கிய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். விவசாயிகள் தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். இன்றைக்கு இந்த நகர பகுதியில் இன்றைக்கு சாலை ஓரமாக கடை வச்சிருக்காங்க. கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ இந்த சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 மானியம் வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டு மாற்றுத்திறனாளி கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதுபோல ஒவ்வொரு குடும்ப அட்டைதாருக்கும் விலையெல்லாம் அரிசி வழங்குறோம். அதே போல அதிமுக ஆட்சி அமைந்த உடனே விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். ரேஷன் கடையில் நிறைய அறிவிப்புகள் இருக்குது. அதே போல படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பில் பதிவு செய்யப்பட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் பட்ட படிப்பு படித்த மாணவர்களுக்கு வழங்கப்படும். பிளஸ் 2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல பணியேறும் தொழிலாளர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒப்பள தொழிலாளர்கள் அவர்களுக்கு அந்த வழங்கப்படுகின்ற அந்த மழைக்கால நிவாரண உதவி உயர்த்தி வழங்கப்படும். அதே போல 65 வயது முதிர்ச்சி அடைந்த மீனவர்களுக்கு மீனவ நிலவரி மூலமாக 2,500 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும். அனைத்து முதியோர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதோட பருத்தி மற்றும் மிளகாய், உணவு தானியம், அந்த சிறுதானியம் அந்த பயிரிடுகின்ற விவசாயிகளுக்கு அவர்களுக்கு தகுந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்டு அவர்களுக்கு அரசாங்கம் தேவையான அளவுக்கு நிதியுதவி வழங்கப்படும். அந்த விளைபொருளுக்கு தேவையான விலை நிர்ணயம் செய்யப்பட்டு அவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் வேளாண்மை சிறக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். அனைத்து அறிவிப்புகளும் நிறைவேற்றி தரப்படும் என்ற நிலையை இந்த நேரத்தில் உருவாக்கி தரோம். திமுக ஆட்சி வருவது 100% முடியும். முடியாது, முடியுமா? ஆனா திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்கார், திமுக ஆட்சிக்கு வந்தா கூப்பன் கொடுப்பாங்களாம். எதுல? அதுல ஊழல் செய்வதற்கு. கூப்பன் யாரு கொடுப்பா? ஆட்சிக்கு வருவதற்கு 100% முடியாது. ஆனாலும் அதுலயும் ஊழல் செய்வதற்கு தான் இந்த அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. திமுக கட்சிக்காரன் தான் கொடுப்பான். அப்போ அதுக்கு பணத்தை வாங்கிட்டு தான் இந்த கூப்பன் கொடுப்பான். அப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா? அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணப்படி செயல்படுகின்ற அரசு அதிமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டி வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் முக்கியமான தேர்தல். குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் சட்டமன்ற பொதுத் தேர்தல். நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் கழக வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் வாக்களித்தவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். மிக சிறப்பாக எழுச்சியாக தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அறிவிச்சார் கடம்பூர் ராஜ் அவர்களுக்கும் அறிவிச்சார் சண்முகநாதன் அவர்களுக்கும் அவரோடு நிதி பற்றிய கழக நிர்வாகிகளுக்கும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்க என் சின்னத்துறை அவர்களுக்கும், திரு என் கே பெருமாள் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களுக்கும், திரு மோகன் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களுக்கும், திரு சின்னப்பன் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களுக்கும், திரு சரவண பெருமாள் அவர்களுக்கும், திரு பி ஏ ஆறுமுக நயினார் அவர்களுக்கும், திரு ஹென்றி அவர்களுக்கும், திரு நீல மேகவரணம் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களுக்கும் மற்றும் பாஜக வடக்கு மாவட்டத்தில் திரு சரவண கிருஷ்ணன் அவர்களுக்கும், பாஜக மாவட்ட தலைவர் திரு சித்ராங்கன் அவர்களுக்கும், பாமக வடக்கு மாவட்ட திரு வேலுச்சாமி அவர்களுக்கும், பாமக மத்திய மாவட்ட திரு லட்சுமணன் அவர்களுக்கும், பாமக தெற்கு மாவட்ட திரு பரமகுரு அவர்களுக்கும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட திரு பி ஜானியேல் சாலமோகன் மணிராஜ் அவர்களுக்கும், பாமக வடக்கு மாவட்ட திரு பூலாக பாண்டியன் அவர்களுக்கும், பாமக மாவட்ட செயலாளர் திரு பொன்ராஜ் அவர்களுக்கும், தமாக மாவட்ட திரு
என்பி ராஜகோபால் அவர்களுக்கும், பாமக மாவட்ட திரு SR விஜயதீலன் அவர்களுக்கும், தமிழக முன்னேற்ற கழக மாவட்ட திரு தோப்பு அவர்களுக்கும், தமிழக முன்னேற்ற கழக வழக்கறிஞர் திரு லாரன்ஸ் அவர்களுக்கும், தமிழக முன்னேற்ற கழக வழக்க ஆதரவு செல்வம் அவர்களுக்கும், புரட்சி பாரதிய இளீன் அவர்களுக்கும் மற்றும் கூட்டணியில் அங்கு வைக்கின்ற பல்வேறு கட்சியுடைய தலைவர் நிர்வாகிகள் மற்றும் அகில இந்திய மூவேந்தர் முன்னேற்ற கழகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, தமிழ்நாடு தேவர் பேரவை, தேவேந்திர குழு, வேளாண் கூட்டமைப்பு, நேதாஜி சுரேஷ் சேனை, தமிழர் விடுதலை கழகம், ஆதி தமிழர் முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.